நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்ன அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த கன்னி அப்படின்னு சொல்லும்போது 6ஆம் வீட்டில் ராகு வரார். 6ஆம் வீட்டில் ராகு அப்படின்றது மிக 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 பெரிய அற்புதமான ஒரு விஷயம். அதாவது எதிரிகள் தானாகவே மனம் மாறுவர் அப்படின்றது மிகப்பெரிய வரப்பிரசாதம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீண்ட நாளா, ஏன் 15 வருஷம் 20 வருஷம் அது மட்டும் இல்லை, அதாவது வம்சாவழியா ஒரு கேஸ் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்பெல்லாம் அது சாதகமா முடிஞ்சு உங்களுக்கு அந்த சொத்துகள் உங்க ஃபேவரபிளா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா தாத்தா வழியிலேருந்து கேஸ் போயிட்டே இருக்கு. இவன் விட்டா அவன் விடல, அவன் விட்டா இவன் வரல. அதாவது ஒவ்வொரு வீட்லயும் மேஜர் ஆனதுக்கு அப்புறம் அந்த கேஸை கண்டினியூ பண்றாங்க அப்படின்றலாம் தொடர் பிரச்சனையா இருந்தது கூட இப்போ கன்னியா ராசி அன்பர்களுக்கு அதுக்கு சம்பந்தப்பட்டிருந்தா, கன்னியா லக்ன அன்பர்கள் சம்பந்தப்பட்டிருந்தா அந்த கேஸ் எதிர்பார்க்காமலேயே, ஃபார் எக்ஸாம்பிள் போறதையே கூட நீங்க விட்டுருப்பீங்க. உங்களுடைய லாயர் மட்டும் அட்டன் பண்ணிட்டு இருப்பார். திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணுவார், சார் உங்க சைடு வந்து ஜெயம் ஆயிடுச்சு சார், இப்போ இந்த கேஸ் போட்டவங்களை நீங்க மட்டும் தான் சார் இருக்கீங்க, இது டோட்டல் சொத்தும் உங்க ஃபேமிலிக்கு தான் சார், ஸோ நீங்க வந்து இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ஒரு தடவை வந்துட்டு போங்க சார். என்னது அப்படியா அப்படின்ற அளவுக்கு, ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, நீங்க நினைச்சே பார்க்க முடியாத பிளஸஸ் வந்து வர வேண்டிய வழியில உங்களுக்கு சூப்பரா வரும் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இதுல எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் இப்ப அதுக்குண்டான பல விஷயங்கள் உங்க வழி நடத்தி ஆட்டோமேட்டிக்கா அது பிளஸ்ல வந்து உங்களுக்கு கூட்டிட்டு போயிடும். அதே மாதிரி அக்டோபர் மாசத்துக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா இப்ப குரு ராகுவை பார்க்கிறார், அப்புறம் குருவே லாபஸ்தானத்துக்கு வந்து போவார். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய நன்மைகள் ராகுவினால் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அண்ட் மேலும் நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலா நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு நீங்க மூவ் பண்ணுவீங்க. அதே மாதிரி முக்கியமா இப்ப படிப்பு அப்படின்ற ஆர்வம் மேபி இப்போ உங்களுக்கு 55 வயசு ஆயிருக்கலாம், ஆனா புதுசா இப்போ சில விஷயங்கள்லாம் பண்ணி ஜெயிக்கிறாங்களே நம்மளுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆர் நீங்க வேலையில் இருக்கிறவங்க அப்படின்னாலும் இல்ல, சும்மாவே ரிட்டையர் ஆயிட்டீங்க, இப்ப ஏதாவது வருமானத்துக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னா டெக்னிக்கலான விஷயங்கள் நீங்க படிச்சு அதன் மூலியமா ஒரு சோஷியல் மீடியா மூலியமாவோ அல்லது பல ஆப்ஸ் நீங்க டெவலப் பண்ணியோ ஆச்சரியமா இருக்கும். டெக்னிக்கலா இவ்வளோ எனர்ஜி எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து புதுசா படிச்சு அந்த படிப்புன்ற இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா வரும் கன்னியா ராசிக்கு. அப்போ சூப்பரா நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துருவீங்க. அரியர் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தில் நீங்க எழுதும் போது, நீங்க மேபி ஒரே எக்ஸாம 5 தடவை எழுதினவங்களெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அவங்க வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி பீரியட் தான் குறிச்சு கொடுப்போம். அப்படி அவங்க எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன மேடம் ஃபெயிலே ஆக 2 டிஜிட்ல மார்க் வாங்க வேணாம்னு நினைச்சவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆச்சரியமா எனக்கே இருந்தது. ஆனா இந்த மாதிரி காலகட்டத்தில் எழுதும் போது 70 மார்க்கா 75 மார்க்கா நிஜமாவா அப்படின்ற அளவுக்கு சந்தோஷமா உங்களுடைய அரியர்ஸை முடிக்கிறதுக்கு இது அற்புதமான ஒரு காலகட்டம். கன்னியா ராசி கன்னியா லக்ன அன்பர்கள் யாரெல்லாம் நீட் எழுதிட்டு இருக்கீங்களோ அல்லது இப்போ எழுதலாமா வேண்டாமன்ற தாட் ப்ராசஸ் இருக்கிறீங்களோ, மார்க் கம்மியா வந்திருக்கு அதனால மறுபடியும் எழுதுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. பிரம்மாண்டமா உங்களுக்கு மார்க் வந்து நீங்க நினைக்கக்கூடிய இடத்துல மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள போறதுக்கு அதீதமான வாய்ப்புகள் இருக்கு. ரிசர்ச்சஸ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே பிளஸ்ஸா இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப நல்ல யூனிவர்சிட்டிஸும் கிடைச்சு நல்ல அப்லிஃப்ட்மெண்ட்டுக்குள்ள நீங்க உள்ள போவீங்க அப்படின்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. சரி, இதெல்லாம் பல நன்மைகள் சொல்லிட்டே போலாம். ஆனா இங்க ராகு சூப்பரோ சூப்பர், ஆனா கேது ரொம்ப 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 எச்சரிக்கை இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கு. கேது 12ல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் விளக்கமா உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கேது 12ஆம் வீடு அப்படின்னு சொல்லும் போது நிறைய மூட் ஸ்விங்ஸ் வருங்க. எப்பயுமே சந்திரன், மனசு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். மனசு மட்டும் நல்லா இருந்தது அப்படின்னா எந்த சேலஞ்சையுமே எதிர்கொள்ளும் திறன் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா அப்ப மனசு சரியில்லை அப்படின்னா எது எடுத்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம், ஏதோ ஒரு மனசுல ஒரு டென்ஷன், இரிட்டேஷன். ஏன் சிம்பிளா டிவியில ஒரு விஷயம் பாக்குறீங்க, அது உங்களுக்கு வந்துருமோ அப்படின்ற ஒரு அதீத பயம். அதே மாதிரி தூக்கத்துல தூக்கமே வராம நிறைய, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து நான் 10 மணிக்கே தூங்கிடுவேங்க, டக்குன்னு தூங்கிடுவேன், காலையில 5:30 மணிக்கு டக்குன்னு எந்திரிச்சிருவேன்னு சொன்னவங்க கூட இப்ப தூக்கமே வராம புரண்டு புரண்டு படுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ரொட்டீன் பாதிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி எல்லாரும் ஒன்று பேசிட்டு இருப்பாங்க, ஒரு மீட்டிங் பார்ட்னர்ஷிப்ல அட்டென்ட் பண்ற
பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமான ஒரு ப்ராஜெக்டை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க டக்குன்னு ரொம்ப அறிவாளி மாதிரி முன்னாடி வந்து சம்பந்தமே இல்லாம நீங்க பேசுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருந்ததுல அப்படின்னு சொல்லுவீங்க. இது என்னடா இது அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்க குழந்தைங்களா இருக்கீங்க அப்படின்னா சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உங்க அம்மா உட்காந்துட்டு உங்களுக்கு தமிழ் பயங்கரமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா ஒரு குட்டி குழந்தைன்னு கூட வச்சுட்டு, திருவள்ளுவர் பிறந்தது இந்த ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பீங்க. திடீர்னு கேட்பீங்க, அம்மா இந்த ஓம்னி எப்படிமா பெட்ரோல்ல ஓடுது, எதுக்குமா டீசல் பெட்ரோல் இல்லாட்டி போகாதா அப்படின்னு சொல்லி சம்பந்தம் இல்லாத ஒரு கொஸ்டினை கேட்டு நீங்க நிறைய நெகட்டிவ்க்குள்ள மாற்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்களாக இருக்கணும் அப்படின்றது மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி திருமணம் அப்படின்றது இப்போ அந்த அளவுக்கு திருப்தியான ஒரு பொசிஷன்ல இல்ல. நிறைய பேருக்கு திருமண பிரச்சனைக்குள்ள மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ராகு அப்படின்றத ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பிரச்சனையே இல்லைன்னா பிரச்சனையை உருவாக்கிடும். பிரச்சனையா இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை எல்லாமே சரி பண்ணி விட்டுரும். இதுக்குதான் ராகுக்கு உல்டா அப்படின்றது பேரு. எப்பயுமே ராகு கேதுவை புரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 டிஃபிகல்ட். அது எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களால தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கூட நான் சொல்லுவேன் 50-60% தான். ஏன்னா ராகு கேது ஆர் கால் சேலஞ்சிங் ஹை பவர் உள்ள பிளானட்ஸ். அதே மாதிரி தி ஆர் கால் ஷேடோ பிளானட்ஸ். ஸோ ஷேடோவை நீங்க அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு இருட்டு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டிக்கிறதுக்கு நிறைய 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 வாய்ப்புகள் இருக்கு. ஒரு செக் சைன் பண்றீங்க அப்படின்னா நல்லா பார்த்து தெளிவா செக் சைன் பண்ணுங்க. யாரையும் நம்பிடாதீங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்க ரொம்பவே வந்து மனசு அப்படின்றது உங்ககிட்ட இருக்காது. மேலும் பாத்தீங்கன்னா இப்ப தூக்கமே சரியில்லை, 2 நாள் சரியா தூங்கல அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ண முடியல இல்லையா? அப்படிப்பட்ட தூக்கமின்மை இப்ப வரும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு கெசகசாவை நீங்க அரைச்சு பால்ல கலந்து குளிச்சுட்டு படுங்க. அதே மாதிரி ஜாதிக்காயை நீங்க வந்து ஒரு பிஞ்ச் பொடி எடுத்து நீங்க குடிச்சிட்டு சுடுதண்ணியில போட்டு கூட குடிச்சிட்டு படுங்க. தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சூப்பரா பண்ணிட்டு படுக்கணும். படுத்துட்டு ஒரு சின்ன மெடிடேஷன் படுத்துட்டு நீங்க படிக்கலாம். அல்லது மெடிடேஷன் சாங்ஸ் போட்டுட்டு தூக்கத்தை மட்டும் தொலைச்சிடாதீங்க. அதுதான் நீங்க நெகட்டிவ் ஆறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து கேது இருக்கக்கூடிய பொசிஷன்ல பெட்ரூம்ல அவ்வளவு திருப்திகரமான ஒரு எண்ண அலைகள் உங்களுக்கு வராது. அங்க மூட் ஸ்விங்ஸ் எக்கச்சக்கமா வரும். அப்படி இருக்கும்போது கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம் பெட்ரூம்ல அந்த அளவுக்கு இருக்காது. அப்படி இருக்கும்போது எக்கச்சக்கமான ஃப்ரிக்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இப்போதைக்குள்ள புதுசா கல்யாணம் ஆனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிளேமா எடுத்துக்கிட்டு அதை அசிங்கப்படுத்துவாங்க. ஸோ அதனால நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய மூட்ஸ்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ நீங்க காதலிச்சிட்டு இருக்கீங்கன்னா அங்க நிறைய பிரேக்கப் ஆறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுலயும் எச்சரிக்கை ரொம்ப தேவை. ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்துல உங்களுடைய போன்ஸ், கால், பாதம் இதெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அண்ட் மேலும் எந்த ஒரு விஷயத்தையும் வளர விட்டுறக்கூடாது. ஸோ நிஜமா சொல்லணும் அப்படின்னா ஏதாவது பெயின்ஸ் இருந்ததுன்னா கூட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசியோதெரபிஸ்ட பார்த்து அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட வேண்டாம். ராகுனால பல நன்மைகள் இருக்கு, கேதுனால பல விஷயங்கள். எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுறீங்க. சரி, உங்களுடைய ப்ரமோஷன், வேலை எல்லாமே கிடைக்கும். ஆனா அது கிடைச்சது ஏண்டாப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் எக்கச்சக்கமா இருக்கும். ஒரு பிசினஸ் ஆர்டர் உங்களுக்கு வரும், அப்பா சூப்பரா கொடுக்காதவன் ஆர்டர் கொடுத்துட்டான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அது பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீங்க வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாத அளவுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவீங்க. ஸோ எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அக்செப்ட் பண்ணலாமா அப்படின்றத பார்த்து, அது உங்களுக்கு செட் ஆகுமான்றத பார்த்து நீங்க ப்ரொசீட் பண்ணல அப்படின்னா நிறைய பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவீங்க. ஏன்னா ராகு வந்து 6ஆம் வீட்டுல இருக்குன்றது சுகம். ஆனா அவர் சனி பகவானாவே இருந்து வேலை செய்வார். சனி பகவான் 7ஆம் வீட்டுல இருக்கார். அது கண்டக சனியா இருக்கு. ஸோ அதனால அதையும் யோசிச்சு செயல்படணும். பட் நிறைய நெகட்டிவிட்டி குரூப் வந்து நமக்கு பாசிட்டிவா இருக்கிறதுனால நீங்க சந்திக்க மாட்டீங்க. அதுல உங்க திசா புத்தி நல்லா இருந்தா. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். குரு மாறின பிறகு அவர் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். பட் ஸ்டில் அவர் ராகுவை பார்க்க மாட்டார். அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை. ஸோ தயவு செஞ்சு மாத பலன் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுல உங்களுக்கு மாதம் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவா சொல்வோம். ஸோ அதுக்குள்ள சிக்கிக்காம இருங்க. டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை. யாரையும் நம்புனேன்ற ஒரு வார்த்தை
வார்த்தை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்பிக்கை துரோகம் அங்க வரும். நீங்க நம்பினால்தான் அந்த துரோகம் வரும்ன்றது தெள்ளன் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரி, நீங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயகரனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமும் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. முடியல அப்படின்னா திங்கக்கிழமையாவது உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் அங்க அருகம்புல் வாங்கிட்டு வந்து அந்த வாரம் முழுக்க உங்க பாக்கெட்ல கொஞ்சம் போட்டுக்கிறது, நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க வச்சுக்கிறது அப்படின்றத வச்சுக்கும் போது உங்களுக்கு அதுல இருந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். சங்கடஹர சதுர்த்திக்கு கண்டிப்பா விநாயகர் கோயிலுக்கு போங்க. மினிமம் 7 பேருக்கு ஸ்வீட்ஸ் வந்து சுவாமிக்கு படைச்சு அது பிரசாதமா தானம் கொடுக்கிறது சூப்பர். அதே மாதிரி வெற்றிலை மாலை நீங்க போடுவது ரொம்ப ரொம்ப சூப்பர். அதே மாதிரி டைஜஷன் இந்த மாதிரி விஷயத்துல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு நீங்க பழைய காலம் மாதிரி வெற்றிலை உத்துணூண்டு சுண்ணாம்பு பாக்கு வச்சு நீங்க சாப்பிடும் போதும், அந்த வெற்றிலையில கிராம்பு தேன் வச்சு சாப்பிடும் போதும், அந்த வெற்றிலையில உப்பு வச்சு சாப்பிடும் போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா வெற்றிலையினுடைய மகத்துவம் பேசினா இந்த எபிசோடை முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அது வந்து உங்களுக்கு பிளஸ் பவரா கொடுக்கும். ஸோ உங்களுக்கு பெஸ்ட் அப்படின்னா நான் சொல்லுவேன், நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு போயிட்டு ஆஞ்சநேயருக்கு ஏத்த மாதிரியே இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரையும் நீங்க கும்பிட்டுட்டு, அப்படி இல்லை அப்படின்னா உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரனுடைய கோயிலுக்கு விடாம போயிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவ்வளவும் பிளஸஸ் நடக்கும். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.